ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மும்பை ஸ்பெஷல் வடா பாவ். மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன வேணுன்றது பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா வந்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையானது இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து கடுகு சீரகமும் வந்து எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு எண்டில் வந்து லெமன் புழிஞ்சு விடணும். அதுக்கு வந்து தேவையான அளவு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. உருளைக்கிழங்கு சேர்க்குறனால இஞ்சி சேர்த்தோன்னா டைஜஷனுக்கு வந்து நல்லது. கடலை மாவும் நம்ம வந்து சேர்க்க போகிறதுனால இஞ்சி வந்து மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு தாளிக்கிற தேவையான பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நான் 4 எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேயே வந்து கரெக்டாக 3 விசில் விட்டுட்டு நல்லா அந்த ஹீட் வந்து நமக்கு குறையணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திறந்துட்டு நம்ம டக்குன்னு தோல் உரிச்சிட்டோன்னா உருளைக்கிழங்கு வந்து பர்ஃபெக்டாக வெந்து வரும். ஸோ நான் இந்த சைஸ் வந்து 4 எடுத்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சிடணும். ஒரு பேனில் சூடானதும் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கடுகு ஜீரகத்தை வந்து நம்ம வெடிக்க விடணும். அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் உப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த விதை வந்து வெடிக்காமல் இருக்கும். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வரும். அது கூடவே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொலைய வேக விட்டோம்னா தண்ணியும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வெந்தும் நல்ல ஃபேர்மாகவும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ரொம்ப லைட்டாக வந்து அந்த பேன் வந்து நமக்கு அது அடிப்பிடிக்கக்கூடாதுல, அதுக்காக வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா இது கூடயே நல்லா மசிச்சு வேக விட்டு நல்லா மசிச்சு விடுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுனோடனே கெட்டி ஆகிடும் உருளைக்கிழங்கு. ஸோ இந்த அளவுக்கு நான் பேன்லேயே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ஆறுனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா உருண்டையாக வந்து பிடிக்க வந்துடும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம்ல அந்த காரம் தான். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இரும்பு பாத்திரம் வந்து சமைச்சு முடிச்சோன்னே ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. உடனே வந்து மாற்றிடணும். அப்புறம் தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து இது வந்து ஓரளவுக்கு ஆறுற வரைக்கும் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஆறுற கேப்பில் நம்ம வந்து கடலை மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு வந்து நான் 4 சைஸ் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கனால கடலை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு கூடவே வந்து நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நான் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டி பெருங்காயம் என்கிட்ட இருந்ததை வந்து நான் ஊற வச்சு எப்போதும் கொஞ்சம் வச்சுருப்பேன். அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெருங்காய பொடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம அந்த கடலை மாவில் கலக்கிறோம். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஓரளவுக்கு வந்து அதை நம்ம டிப் பண்ணி போடுற கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வரணும். கடலை மாவு எப்போதுமே வந்து டக்குன்னு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி சீக்கிரமாக தண்ணி ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு திக்கான பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் வந்து நல்ல ஒரு விஸ்கை வச்சு கலந்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர் ரெடி ஆகிடும். கடலை மாவு கலக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கான ஒரு பேஸ் இது வந்து கடலை மாவு வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு உருட்டுற கேப்பில் நான் ஆயிலை வந்து பேனில் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த சைஸில் வந்து நான் என்னோடய பன்னு வந்து பாவ் பன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்னால நான் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கை உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து கடலை மாவில் டிப் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா ஒரு மீடியம் டு நல்லா எண்ணெய் சூடானோடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பொறுமையாக வேக விட்டு அந்த கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். அப்போலாம் வந்து நம்ம இதை எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வடா பாவுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த வடா. ஸோ நமக்கு வந்து நார்மலாக உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கடலை மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சட்னி செய்கிறதுக்கு, இந்த கடலை மாவில் செய்கிற அந்த பொடி சட்னி பொடி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடை பாவுக்கு தேவையான
சட்னிஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து புதினா சட்னிக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் புதினா, பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ். அதுக்கப்புறம் வந்து நான் கடலை மாவு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அது கூட வந்து பூண்டு, வரமிளகாய் சேர்த்து அதை வந்து ஒரு பொடியாக எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாயை வந்து நல்லா வந்து ஹாட்டான ஆயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஏன்னா விதை இருக்கிறனால வெடிச்சிரும். ஸோ இது எல்லாமே நான் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து பன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த வடை போண்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்னிஸ், இது மிளகாய், பொரிச்ச மிளகாய், அப்புறம் மின் சட்னிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த பொடி சொன்னேன்னா அந்த பொடி வந்து இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதை கண்டிப்பாக வந்து இந்த பொடி ரெடி பண்ணுங்கள். மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பொரிச்சு வச்சுருக்க பூந்தி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து புளி சட்னி வந்து ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் சட்னி தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து அசெம்பிள் பண்ணோன்னா ஒரு டேஸ்டியான வடா பாவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பன்னில் வந்து மின்ட் சட்னி வந்து பேஸாக வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் மின்ட் சட்னி ஊற்றுனதுக்கப்புறம் டேமரின் சட்னி வந்து நமக்கு எப்போதுமே இங்கே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கிடைக்கலன்னா ஒன்றுமே இல்லை, புளியும் வெல்லத்தையும் புளி, வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோன்னா புளி தண்ணி, வெல்லம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இதை நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சா நமக்கு டேமரின் சட்னி வந்து கிடச்சிரும். ஸோ இந்த 2 பேஸையும் வந்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த வடா வந்து நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். உருளைக்கிழங்கு போண்டா வந்து இதுக்குள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சட்னி சொன்னேன்னா இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக நல்லா இருந்தது. அது கூடவே வந்து பச்சை மிளகாய் வைக்கணும் நம்ம. நான் வந்து எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து அது கூட கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில்லையும் ஃப்ரை பண்ணனால நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்பைஸ் லெவல் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே டாப்பிங்ஸில் வந்து அந்த பொடியை தூவி விட்டு நம்ம வந்து செய்ய வேண்டியது. இது கொஞ்சம் பெரிய பன்னாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியான வடா பாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதை வந்து நாங்கள் டின்னராக தான் சாப்பிட்டோம். ஸ்நாக்காக இல்லை, டின்னராகவே சாப்பிட்டோம். நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி இது.